ஹலோ, வெல்கம் டு ருச்சிகராஸ். மரவள்ளி கிழங்கு புட்டு நம்ம செய்ய இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கு 1, சர்க்கரை, நெய், முந்திரி, திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் தூள், துருவிய தேங்காய். மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி துருவிக்கணும். துருவிட்டு ஆவி வைக்கணுங்க. ஆவி நல்லா ஒரு 5 நிமிஷம் மேலே வைக்கணும். நல்லா ஆவி வெந்துருச்சு. இப்போ எடுத்து நாம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வந்துருச்சு. சூடாக இருக்கும்போதே சர்க்கரை போட்டுடணும். அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ப சர்க்கரை போட்டுடுங்க. தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. ருச்சியான மரவள்ளி கிழங்கு புட்டு ரெடி. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோட நாம் சந்திப்போம். பாய்.